அதாவது 27ஆம் தேதி விஜய் சம்பவம் நடக்குது. சனிக்கிழமை நைட்டு, ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்டு லீவ். ஆக தினேஷ் அப்படிங்கிற ஆள் வந்து இந்த வழக்கு போட்டிருக்காரு. தாவேகாவுக்கு தினேஷுக்கு சம்பந்தமே இல்லை. விஜய்க்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளை திமுககாரங்க பிடிச்சிருக்காங்க. ஸ்டாலின் வந்து ரெடி பண்ணியிருக்காரு இந்த வழக்கை போடுறதுக்கு. அந்த தினேஷுங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, 30ஆம் தேதி எப்போவுமே நீங்கள் ஒரு வழக்கு போடணும்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நீங்கள் வந்து கோரிக்கை மனு அனுப்பணும். அந்த கோரிக்கை மனு அனுப்பிட்டு நீங்கள் வழக்கு போட்டிங்கன்னா நீதிபதி என்ன கேட்பார் தெரியுமா? எப்பா கோரிக்கை மனு இப்போ தான் அனுப்பியிருக்கேன், 10 நாள் 15 நாள் கழித்து போடுவாங்க, 1 மாதம் டைம் கொடு. அரசு அதிகாரிகளுக்கு அதை நடைமுறைப்படுத்த 1 நாள் 1 மாதம் டைம் கொடு, அப்புறம் நீ கோர்ட்டுக்கு வான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இதில் இந்த தினேஷுங்கிறவர் அவர் யாருன்னே இதுவரை யாருக்கும் தெரியல. அவர் என்ன பண்ணியிருக்காரு, 30ஆம் தேதி மனு உங்களுக்கு அதிகாரிகளுக்கு மனு அனுப்புகிறாரு. என்ன அனுப்புகிறாருன்னா ரோட் ஷோ. இந்த ரோட் ஷோக்கெல்லாம் விதிமுறைகளை வகுக்கணும்னு போடுறாரு. ரோட் ஷோவுக்கு விதிமுறைகளை 30ஆம் தேதி போடுறாரு. 1ஆம் தேதியை கேஸை ஃபைல் பண்ணுறாரு. 1ஆம் தேதி 30ஆம் தேதினா மறுநாள் கோரிக்கை மனு அனுப்புனா 1 மாதம் ஆனாலும் எடுக்க மாட்டாங்க. வெயிட் பண்ணியாமாங்க ஜட்ஜுங்கள்லாம். அரசாங்க அதிகாரிகளுக்கு இது கொடுக்க வேணாமா, கால அவகாசம் கொடுக்க வேணாமா அப்படின்னு கேட்பாங்க. 30ஆம் தேதி பண்ணிவிட்டு 1ஆம் தேதி வழக்கு போடுறாங்க. 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி, நேற்று இந்த வழக்கு வந்துருச்சு 3ஆம் தேதி. இது மிகப்பெரிய மோசடி. கோர்ட்டு இதை எடுத்தது தவறு. நீதிபதி செந்தில்குமார் என்ன கேட்டிருக்கணும், 30ஆம் தேதி அரசாங்கத்துக்கு மனு கொடுத்துட்டு அடுத்த நாளே கோர்ட்டில் கேஸ் போடுவியான்னு கேட்டிருக்கணும். அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து நடத்தின ட்ராமா. சரி போட்டாங்க. இதை எந்த மனுவாக போட்டிருக்காங்க தெரியுமா? நீங்கள் அரசியல் தலைவர்கள் ரோட் ஷோ போனாங்கன்னா அதுக்கு விதிமுறைகளை வகுக்கணும்னா அது என்ன தெரியுமா? அது பொதுநல வழக்கு. பொதுநல வழக்கு. நீங்கள் தனி மனிதராக போடவே முடியாது, ரிட்டு பெட்டிஷனாக போட முடியாது. சட்டம் தெரிஞ்சவங்க நிறைய நீதியரசர்கள் உங்களுக்கு கேட்குறேன், லட்சக்கணக்கான வக்கீல்கள் இருக்கீங்களே உங்களுக்கு கேட்குறேன், நம்மெல்லாம் முட்டாளா இழிச்ச வாங்கிங்களா? அதாவது பொதுநல சம்பந்தமான ஒரு வழக்கை ரிட் பெட்டிஷனாக போடுறாங்க. பொதுவாக ஜட்ஜுங்க என்ன கேட்பாங்க தெரியுமா? நாங்கள் போனால் உனக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம்னு கேட்பாங்க. ரிட்டாக போட்டிங்கன்னா உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எனக்காக சொல்லலை, பொதுமக்கள் நலனுக்காக சொல்கிறேன். அரசியல்வாதிகள் ரோட் ஷோ வந்தால் அதுக்கான விதிமுறைகளை வகுக்கணும் அப்படிங்கிறது பொதுவான விஷயம் தானே. பொதுமக்கள் அதை நீங்கள் வந்து பொதுநல மனுவால் போடணும்னு ஜட்ஜு கேட்கணுமே.